Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கர்நாடகா ஸ்டேட்ல பேலாவகின்னு ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டிக்குள்ளர கிட்டூருங்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியால வாழ்றவன் தான் முத்துராஜ். முத்துராஜுக்கு 26 வயசு ஆகுது. அவரோட குடும்பத்தை பார்த்தா ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, பெரியப்பா, பெரியம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முத்துராஜோட குடும்பம் நீக்கர் காலனி அப்படிங்கிற ஏரியால ஒரு சொந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப வசதியான குடும்பம். முத்துராஜ் அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன். அந்த பிஸ்னஸில் வர லாபத்தை வச்சு அவங்களோட ஃபேமிலி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. பொலிட்டீஷியன்ஸு, சுற்றி இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சவங்க. சரி, நம்ம எதுக்காக இப்போ முத்துராஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இந்த முத்துராஜுங்கிறது யாரு, என்ன செஞ்சான்? கர்நாடகா முழுக்க இப்போ முத்துராஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம முத்துராஜை பற்றி சொல்கிறோம். அப்படி கர்நாடகா ஃபுல்லாக பேசுகிற லெவலுக்கு முத்துராஜ் யாரு? அவ்வளோ பெரிய ஆளா? ஏதாச்சும் பெரிய நல்லது செஞ்சுட்டாரா? யாருக்காச்சும் காசு கொடுத்து உதவி பண்ணிட்டாரா? சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்தா ஒரு மண்ணுமே அவன் செய்யலை. அவன் செஞ்சதுலேயே ஒரு மிக மிக பெரிய கேவலமான காரியம் இப்போ நியூஸ் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. இவெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படிங்கிறதே சந்தேகப்படுற மாதிரி அவன் செஞ்ச காரியம் இருக்கு. வாங்க முத்துராஜ் என்ன பண்ணாங்கிறத இந்த சம்பவத்தில் போய் பார்ப்போம். கரெக்டா 6 வருடங்களுக்கு முன்னாடி முத்துராஜுக்கு 20 வயசு இருக்கும் போது அந்த நேக்கர் காலனியில அவங்க வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியே வந்திருக்காரு. அவர் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சாரு. நம்ம வீட்டுல இருந்து 3 வீடு தள்ளி ஒரு பொண்ணு இருக்கா, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கா. அந்த பொண்ணுக்கு 18 வயசு. எல்லா விஷயங்களும் விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட பேரு கார்த்திகா அப்படிங்கிறது புரிய வருது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா. கார்த்திகாங்கிறது பேரு. +2 படிக்கிற பொண்ணு. எப்படி நம்ம கண்ணில் படாம போயிட்டா? நம்ம டெய்லி இந்த தெருவில் தான் நடந்துட்டு இருக்கோம், அந்த பொண்ணை பார்த்துருக்கணுமேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தேகம். இதெல்லாம் தாண்டி எப்படியாச்சும் நம்ம கார்த்திகா கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிடணும், எப்படியாச்சும் நம்ம பேச்சு கொடுத்து அந்த பொண்ணை நம்ம வலையில கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு லைஃப் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராஜ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சான். அந்த பொண்ணுகிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்கான். 3 வீடு தள்ளி தான் நான் இருக்கேன், என்னோட அப்பா, என்னோட அம்மா, எல்லா கதையும் சொல்ல அந்த பொண்ணு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. சரி, 3 வீடு தள்ளி தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா பேசினது கொஞ்சம் கொஞ்சமா மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இவங்க 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணும்போது அதுக்கு 18 வயசு. 18 வயசு அப்படின்னா பொதுவா +2 படிக்கிற பொண்ணா இருக்கும். இவனுக்கு 20 வயசு. ஒரு கப்பல் லவ் பண்ணும்போது பொதுவா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்? ஆரம்பத்துல லவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்குக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல போய் ஊரை சுத்துவாங்க. இதே மாதிரி விஷயங்கள் தான் இவங்க 2 பேத்துக்கும் நடந்துச்சு. அப்பா அம்மாவுக்கு தெரியாம, சுத்தி இருக்கிற ஏரியா மக்களுக்கு தெரியாம வெவ்வேறு இடங்களுக்கு போய் இவங்களும் ஊரை சுத்த ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கா போக ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையில எல்லாமே நீட்டா போயிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் யாருக்கும் நம்மளோட காதல் பத்தி தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் வெவ்வேறு ஜாதி. இமேஜ் வகையில பார்த்தா நீங்க ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. முத்துராஜோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ்மேன், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வேற இருக்கு. இந்த பொண்ணோட வீட்டில் பார்த்தா கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதனால 2 பேரும் ஜாயின் ஆகிறத யாராச்சும் பார்த்தாங்க, யாராச்சும் தெரிஞ்சவனாகட்டும் எதிரியாகட்டும் பார்த்தா கண்டிப்பா முத்துராஜ் அவங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே தெரியும். அதனால 2 பேரும் ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் எந்த லெவலுக்கு கவனமா இருந்திருக்காங்கன்னா, கடைசி 6 வருஷம் பக்கமா இவங்களோட காதல் கதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ வெளியில யாராச்சும் சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்குமே தெரியாது. இவங்க டெய்லி பண்ற வேலை போன் எடுத்து 2 பேருமே வீடியோ கால் பண்ணிக்கிறது, பேசுறது, பழகிறது, வெவ்வேறு இடங்களுக்கு போய் நம்மளோட சொந்தக்காரங்களா எங்க இருக்க மாட்டாங்களோ அந்த இடங்களுக்குலாம் போய் ஊர் சுத்துறதுன்னு சொல்லிட்டு இவங்களோட காதல் கதை 6 வருஷம் பக்கமா போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. 2 பேத்துக்குள்ளார நம்பிக்கை இருந்திருக்கு, நல்லா பேசி இருந்திருக்காங்க. எவ்வளவுதான் சண்டை வந்துச்சுனாலும் எல்லா லவர்ஸ் மாதிரி இவங்களும் திருப்பி ஜாயின் ஆயிக்குவாங்க. இவங்க 2 பேத்துக்கு நம்ம பிரியணும்னு சொல்லிட்டு என்னைக்கு தோணுனதே இல்லை. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லும் போது இவங்க எவ்வளவு க்ளோஸா இருந்திருப்பாங்க. 6 வருடங்கள்ல இவங்க எவ்வளவு உண்மையா இருந்திருப்பாங்க. இது ஒரு உண்மை காதல் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணல. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முடிவு கட்டதான் கடைசி வருஷம் ஜூலை மாசம், அதாவது ஜூலை 2023 வருடம் இந்த காதலுக்கு ஒரு முக்கியமான விஷயம் முற்றுப்புள்ளியா வந்துச்சு. ஒரு நாள் இந்த பொண்ணு என்னோட வீட்டில் யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன், நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தனிமையை அனுபவிக்கலாம், நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு முத்துராஜுக்கு கால் பண்ணியிருக்காங்க. முத்துராஜுக்கு மனசு ஃபுல்லா வேற விஷயமா ஓடிட்டு இருக்கு. வீட்டில் யாரும் இல்லைங்கிறா, வீட்டுக்குள்ளார வரணுங்கிறா. அப்பனா கண்டிப்பா நம்ம 2 பேரும் உடல் உறவு வைக்கிறதுக்காக தான் இருக்கும், அந்த இடத்துல ஒரு பாலியல் உறவு வைக்கணும்னு சொல்லிட்டு முத்துராஜ் ரொம்ப ஆசையா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போகும்போது கூட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க கிட்ட மறைச்சிட்டு டக்குன்னு ஒரு பெரிய மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளார என்டர் ஆயிருக்கான்.
வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்பயும் போல தண்ணி கொடுக்குறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனசு ஃபுல்லா நம்ம பேசலாம், நம்ம கொஞ்ச நேரம் தனிமையை என்ஜாய் பண்ணலாம் இப்படின்னு தான் தோணுது. ஆனா அவங்க பேசக்கூடிய வார்த்தைப்பவே முத்துராஜ் அவங்க மேல கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எப்ப நம்ம மேல கை வச்சானோ அப்பவே அந்த பொண்ணுக்கு இவன் வேற வேற மாதிரி கனவோட தான் இங்க வந்திருக்கான், இவன் நம்ம கூட உடலுறவு வைக்க தான் வந்திருக்காங்கிறது புரிஞ்சு போயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, கை எடுத்து விட்டு இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். 6 வருஷம் பக்கம் நம்ம பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க மாட்டோமா, அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நமக்கு கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு கார்த்திகா முத்துராஜ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா முத்துராஜ் என்ன சொல்றான், நீ கூப்பிட்டேன்னு நான் ரொம்ப ஆசையா வந்தேன், 6 வருஷம் பக்கம் நம்ம 2 பேரும் காதலிச்சிருக்கோம், நீயே சொல்ற அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது, என் மேல இன்னமுமா உனக்கு நம்பிக்கை இல்லை, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா, இதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா, உன்னை 6 வருஷம் பக்கம் லவ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நம்ம செய்யலாமே, இதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப நேரமா போராடி இருக்கான். அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல இவனு வலுக்கட்டாயமா தொட்டு கடைசியா அந்த பொண்ணு ஓகே இவனை நம்ம நம்பலாம், இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்றான், 6 வருஷம் பக்கம் நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கும் அன்னைக்கு வீட்டுல உடலுறவு நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் அந்த பாலியல் உறவு வைக்கும் போது முத்துராஜ் அவனோட போன் எடுத்து செல்ஃபி கேமராவை போட்டு இவங்க 2 பேரோட நியூடிட்டியை அப்படியே வீடியோ எடுத்திருக்கான், போட்டோ எடுத்திருக்கான். இவங்க 2 பேர் பாலியல் உறவு வைக்கிறத முதற்கொண்டு அவன் வீடியோ எடுத்திருக்கான். இதெல்லாம் அந்த பொண்ணு பார்க்கும்போது திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, எதுக்குறா இப்பெல்லாம் பண்ற, போன் எல்லாம் எடுக்காதரான்னு சொல்லிட்டு எவ்வளவோ திட்டியும் அவன் சொன்னதெல்லாம் ஃபியூச்சர்ல கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த வீடியோவை நம்ம ஒரு மெமரியா பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம், நம்ம முதல் டைம் உடலுறவு வைக்கிறத ஒரு மெமரியாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு சரி இவங்கிட்ட எல்லா விஷயங்களும் பாதுகாப்பா தான் இருக்கும்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பக்கம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்துராஜ் அந்த பொண்ணு கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப கோபமா சொல்றான், நான் வீடியோ எடுத்ததையோ இல்ல நமக்குள்ளார நடந்ததையோ யாருக்கிட்டயாவது சொன்னீங்கன்னா நான் உன்னை கொன்னே போட்டுருவேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் நான் இருக்கேன், அதை தயவு செய்து கெடுத்துறாது, நம்ம 2 பேத்துக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பாலியல் உறவு நடந்துச்சுன்னு எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட நம்ம கல்யாணம் நின்று போயிடும் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றான். இந்த பொண்ணு ஓகே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றானேன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்தையுமே சீக்கிரட்டாவே மனசுக்குள்ளார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட காதல் கதை எப்பயும் போல போய்கிட்டு இருக்கு. கரெக்டா ஜனவரி மாசம் 2024 வருடம் வரும்போது தான் கார்த்திகாவோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து நாங்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வெவ்வேறு புரோக்கர் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்திலையுமே தர ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் கார்த்திகாவுக்கு ஒரு ரியாலிட்டியே புரியுது, இப்போ நம்ம முத்துராஜை கொண்டுட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் நமக்கு எல்லாம் நடக்கும், இல்ல அப்படின்னா முத்துராஜை நம்ம கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளார நினைச்சிருக்காங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் கார்த்திகாவுக்கு எப்பயுமே, நம்மளோட உடம்ப ஆல்ரெடி நம்ம முத்துராஜு கிட்ட கொடுத்துட்டோம், இனிமேட்டு வேற ஒருத்தன் கூட நம்மளால சத்தியமா வாழ முடியாதுங்கிறதுல கார்த்திகா ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதனால முத்துராஜுக்கு உடனே கால் பண்ணி நீ வந்து என்னை பொண்ணு கேளு, எங்களோட வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது முத்துராஜுக்கு ஒரு வேலையுமே இல்ல, அவனுக்கு 26 வயசு இருந்தாலும் தன்னோட அப்பா பெரிய பிசினஸ் பண்றாரு, ஃபியூச்சர்ல அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல சும்மா தான் இருக்கான். எப்பயுமே அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்கும், அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு ஆம்பிஷனும் இல்ல, ஒரு நினைப்புமே இல்லை. இந்த மாதிரி சமயத்துல நான் எப்படி உன்னை வந்து பொண்ணு கேட்கறது, கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீடிச்சிருக்கான். ஆனா அந்த பொண்ணுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியே வந்துருச்சு, வெவ்வேறு இடத்துல ஜாதகத்தை கொடுத்து 1 வருஷம் பக்கம் போகும் 2 வருஷம் பக்கம் போகும்னு நினைச்சா போன கொஞ்ச நாள்லயே ஒரு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா, ஜாதகம் எல்லாம் செட் ஆயிடுச்சு, நல்ல வேலைன்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளை கொண்டுட்டு வந்து நிறுத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வேற வழியே இல்லாம ரொம்ப முத்துராஜை போட்டு இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போதான் முத்துராஜோட சுயரூபமே வெளியே வந்திருக்கு. கார்த்திகா நம்ம 2 பேத்துக்கு நடந்தது எல்லாம் ஒத்துக்கிறேன், நம்ம 2 பேத்துக்கு உடலுறவு நடந்திருக்கு, 6 வருஷம் பக்கம் நம்ம காதலிச்சிருக்கோம். ஆனா காதலிச்சா உடலுறவு வச்சா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா, நீ எந்த காலகட்டத்திலமா இருக்க, நம்ம 2 பேரும் உடலுறவு வச்சுட்டோம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியே ஆகணும்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ, உங்க இமேஜ் வேற எங்க இமேஜ் வேற, வசதிகள் வேற, ஜாதி வேற, நான் என்னோட வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு சொல்லுவாங்க அதை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ அந்த மாதிரி போன்னு சொல்லும் போது தான் கார்த்திகாவுக்கு முத்துராஜோட உண்மையே புரிய வருது. நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு ஆம்பளையே இல்லாதவனை தான் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் தாண்டி எப்படியாச்சும் நம்ம முத்துராஜ் கூட சேர்ந்துடணும் தான் கார்த்திகாவுக்கு திருப்பி தோணுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பாலியல் உறவு வச்சிருக்கோம், இவங்கிட்ட எல்லாம் க்ளோஸா இருந்துட்டு வேற ஒருத்தவன்கிட்ட போய் க்ளோஸா இருக்கிறது மனசே கொஞ்சம் அருவருப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் கார்த்திகாவோட நிலைமை. இந்த நிலைமையை என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம அடுத்த கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. 3 வீடு தள்ளி இருக்கிற முத்துராஜ் நானும் 6 வருடங்கள் பக்கம் லவ் பண்ணியிருக்கோம். லவ் பண்ணது மட்டும் இல்லாம போன வருஷம் ஜூலை மாசம் ஒரு நாள் நீங்க இல்லாத போது அவன் வீட்டுக்கு வந்தான், எல்லா தப்பும் நடந்துருச்சுங்கிறத முதற்கொண்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாங்க. நீங்க அந்த அப்பா அம்மா ஸ்டேஜ்ல இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களோட பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லும் போது
அவளை கண்டபடி அடிச்சிருக்க மாட்டீங்க. அதே தான் கார்த்திகாவுக்கும் நடந்திருக்கு. முதல் விஷயமா கார்த்திகாவை அந்த இடத்துல தண்டிச்சிருக்காங்க. உன்னை மேல நம்பிக்கை வச்சு, உன்னை எல்லா இடங்களுக்கும் சுத்த விட்டு படிக்க வச்சு எல்லாமே பண்ணும்போது நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை எங்ககிட்ட வந்து சொல்றீன்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாவால அந்த சோகத்தை தாங்க முடியல. இதெல்லாம் தாண்டி அந்த முத்துராஜ் நம்மளோட பொண்ணை ஏமாத்த போறான்னு தெரிஞ்சு உடனே கார்த்திகாவை கூட்டிகிட்டு அந்த முத்துராஜோட வீட்டுக்கு போயிருக்காங்க. முத்துராஜோட அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயங்களுமே பேசியிருக்காங்க. இப்போ நீங்க முத்துராஜோட அப்பா அம்மாவா இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கான், ஏமாத்த நினைச்சிருக்கான் அப்படின்னாவே நான் கொன்னே போட்டிருப்பேன். இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அந்த பொண்ணோட பாவம் உன்கிட்ட வர வேணான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் ஸ்ட்ரிக்டா வார்னிங்காவது கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனா இந்த முத்துராஜோட வீட்டில் நடந்ததே வேற. உங்களோட இமேஜ் வேற, எங்களோட இமேஜ் வேற. நாங்களா பிஸ்னஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வசதியா வாழ்றோம். வசதியான பையன் கிடைக்கிறான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? உன்னோட பொண்ணு என் பையன்கிட்ட வந்து படுத்தாங்கிற, அவ வேற எவன் கூட படுத்திருந்தா நாங்க என்ன பண்றது? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதே தப்பு. என்னோட பையன் ஒன்றும் ரேப் பண்ணலையே, உன் பொண்ணுக்கும் ஆசை இருந்ததானே எல்லா விஷயங்களும் நடந்துச்சு. இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கோனா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கூட இந்த மாதிரி பாலியல் ஒரு வச்ச பொண்ணு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கேவலமா, அவ்வளோ கேவலமா பேசி கார்த்திகோட குடும்பத்தையே வெளியே தள்ளி விட்டுருக்காங்க. நினைச்சு பாருங்க அந்த பொண்ணோட குடும்பத்தை. சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே கார்த்திகாவோட விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி முத்துராஜுக்கும் கார்த்திகாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஏதோ தப்பு நடந்துருச்சு, வீடு போய் மாப்பிள்ளை கேட்கும் போது பொண்ணு வீட்டை டோட்டலா வெளியே தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இப்போ கார்த்திகாவோட அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு பயம், என்னோட பொண்ணோட வாழ்க்கை ஆல்ரெடி பாழா போச்சு, எப்படியாச்சும் அவளை ஒரு நல்ல இடத்துல கரை சேர்த்தணும், இல்லாட்டி அவள் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு பயம். உடனே கார்த்திகாவுக்கு ஏதாச்சும் மாப்பிள்ளை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு மாப்பிள்ளை நல்ல குடும்பமா இருக்கு, நல்ல வேலையா இருக்கான், கார்த்திகாவை பத்தி எந்த விஷயமும் அவன் கண்டுக்கிறதா இல்லை, அவங்களோட வீட்டில் எல்லாமே முற்போக்கா தான் இருக்காங்க, அவன் கண்டிப்பா கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு நல்லாவே இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். உடனே February 14 இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. February 14 காதலர் தினம், அந்த நாள் நல்ல நாள்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கார்த்திகாவுக்கும் புது மாப்பிள்ளைக்கு கல்யாணமும் ரொம்ப கிராண்டா நடக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதே February 14 மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சாந்தி முகூர்த்தம், எல்லா விஷயங்களுமே முடியுது. கார்த்திகாவோட மனசுல ரொம்ப சந்தோஷம், நம்ம ஒரு நல்ல வீட்டுக்கு வந்திருக்கோம், இங்க எல்லாமே நல்லபடியா நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம இனிமேட்டு இன்னொருத்தர்கிட்ட வாழவே முடியாதுன்னு நான் நினைச்சோம். ஆனா அந்த முத்துராஜை நம்ம டோட்டலா மறந்துட்டு புதுசா நமக்கு ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு, இனிமேட்டு நம்மளோட வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு குழந்தை, நமக்குன்னு ஒரு சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரிதான் கார்த்திகாவோட அப்பா அம்மாவும், நம்மளோட பொண்ணு எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தா இப்ப நம்ம காப்பாத்திட்டோமேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கல. முத்துராஜ் எவ்வளோ பெரிய கேவலமானவனா இருந்தா இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருப்பான்னு பாருங்க. February 14 அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச அடுத்த நாள் February 15 முத்துராஜ் அந்த புது மாப்பிள்ளையோட அட்ரஸ் ஆகட்டும், டீட்டெயில்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்க போய் காலையில பெல் அடிச்சிருக்கான். பெல் அடிச்சு ஹால்ல போய் நான் பொண்ணு வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு போய் சேர்ல உக்காந்துருக்கான். பொதுவாகவே ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் அடுத்த ஒரு 2-3 நாட்கள் பக்கம் சொந்தக்காரங்க எல்லாம் சுத்தி இருப்பாங்க. அவங்க எல்லாருமே திரும்பி வீடு போகிறதுக்கு வெவ்வேறு ஊர்ல இருப்பாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். முத்துராஜ் அந்த இடத்துல வந்து ஹால்ல உட்காரும் போது அங்க இருந்தது நிறைய சொந்தக்காரங்க. முத்துராஜை பார்த்தோன்னே கார்த்திகாவுக்கு ஒன்றும் புரியல, எதுக்குறா இவன் இப்போ வந்திருக்கான், இப்போதான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், இங்க வந்து என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு அவங்க மனசுல அப்படி ஒரு பயம். அந்த வீட்டில் அந்த புது மாப்பிள்ளைய பார்த்து முத்துராஜ் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கான், நீ கட்டியிருக்கிய ஒரு புது பொண்ணு கார்த்திகா, அந்த கார்த்திகா என்னோட எக்ஸ் லவர், என்னோட முன்னாள் காதலி, நான் யூஸ் பண்ண பீஸை தான் நீ நேற்று சாந்தி முகூர்த்தத்தை கொண்டாடி இருக்க அப்படின்னு அவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்த சொல்லும் போது அங்கே இருக்கிற சொந்தக்காரங்க நிலைமை, அந்த புது மாப்பிள்ளையோட நிலைமை எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. நம்ம புதுசாக ஒரு பொண்ணை கட்டியிருக்கோம், இவன் தனியாக நானே என்னோட அப்பா அம்மா இருக்கும் போது இந்த மாதிரி விஷயத்த சொன்னா கூட எங்களால் ஜீரணிக்க முடியும். சரி, அந்த பொண்ணுக்கு வந்து பாஸ்ட்ல எவ்வளவோ இருந்துட்டு போகுது, நம்ம இப்போ நல்லபடியாக வாழலாமேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கேவலப்படுத்தும் போது அந்த புது மாப்பிள்ளையோட தாங்க முடியல. நீ உடனே வெளியே போ, நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல்ல, என்னோட ஒய்ஃப் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்குள்ள என்ன நடந்திருந்தாலும் நான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன், நீ கிளம்புடான்னு சொல்லிட்டு அவனை திட்டி வெளியே அமுச்சு விட்டுருக்காங்க. அவங்க மனசுல அவ்வளோ பெரிய சோகமா இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம சரி கார்த்திகா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த புது மாப்பிள்ளை எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா இந்த முத்துராஜ் அதுக்கும் மேல என்ன பண்ணியிருக்கானா, அந்த வீட்டை விட்டு வெளியே போனோடனே பக்கத்துல இருக்கிற சில பேர்கிட்ட இந்த புது மாப்பிள்ளையோட போன் நம்பர் என்னங்கிறத கேட்டு வாங்கியிருக்கான்.
அந்த ஃபோன் நம்பருக்கு இவனும் கார்த்திகாவும் நிர்வாணமா உடல் உறவு வைக்கிறத வீடியோ முதற்கொண்டு போட்டோ முதற்கொண்டு போன வருஷம் எடுத்த அந்த வீடியோ எல்லாத்தையுமே அமைச்சு விட்டுருக்கான். புது மாப்பிளைக்கு அது எல்லாமே வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வரும்போது பக்கத்தில் எல்லா சொந்தக்காரங்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் மனசுக்குள்ளார எவ்வளோ பெரிய ஒரு வேதனை இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. நேற்று தான் ஒரு பொண்ணை நான் கட்டிட்டு வந்தேன், அவள் கூட சாந்தி முகூர்த்தம் எல்லாமே நடந்து இனிமேட்டு நம்மளோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போதேன்னு நினச்சோம். ஆனால் இப்போ அந்த பெண் நிர்வாணமாக இருக்கிற ஃபோட்டோ, இன்னொருத்தவங்க கூட உடலுறவு வைக்கிற ஃபோட்டோ எல்லாம் என்னோட சொந்தக்காரங்க முதற்கொண்டு பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தாங்க முடியல. உடனே கார்த்திகா மேலே கோவப்பட ஆரம்பிச்சாங்க. உனக்கு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னா நீ அதை சொல்லியிருக்கணும்ல, எல்லாமே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து கார்த்திகாவை திட்டி அந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்காங்க. இனிமேட்டு வீட்டுக்குள்ளாரே நுழையாதுன்னு சொல்லிட்டு கல்யாணமான அடுத்த நாளே அந்த கார்த்திகா ஒரு விதவையான நிலைமை மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. நமக்கு கணவர் இருந்தாலும் அவர் நம்ம கூட இருக்காருன்னு இனிமேட்டு சொல்ல முடியாது. கணவரோட வீட்டில் எவ்வளவுதான் முற்போக்கா இருந்தாலும் எல்லா சொந்தக்காரங்களும் அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த மாதிரி போட்டோஸ் பார்த்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியல. கார்த்திகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த சம்பவம் எல்லாமே முத்துராஜ் செஞ்சதுக்கான முக்கியமான காரணமே, அவகிட்ட நம்ம எவ்வளவோ சொன்னோம், வீட்டுக்கு வராத, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நான் சொன்னேன். இதெல்லாம் தாண்டியும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எங்க வீட்டில் என்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி உடல் உறவு நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொன்னா எனக்கு என்னோட வீட்டில் என்ன இமேஜ் இருக்கும்? என்னையும் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையாடா, அந்த பொண்ணுகிட்ட ஏன்டா இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னையும் திட்டிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? என்னோட குடும்பத்தை பத்தி வெளியில இப்ப எல்லாமே தப்பா பேசுறாங்க. இந்த மாதிரி எல்லா அவமானத்தையும் உண்டாக்குனவளை நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லிதான் அந்த புது மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போய் இந்த மாதிரி எல்லா கன்றாவையுமே செஞ்சிருக்கான். இப்போ கார்த்திகா எங்க போறதுன்னே தெரியாம திருப்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து கத்தி கதறி அழுறாங்க. என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சுப்பா, இந்த முத்துராஜ் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து என்னோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லா விஷயங்களும் அனுப்பிச்சு விட்டானேன்னு சொல்லும் போது கார்த்திகாவோட வீட்டுல அந்த முத்துராஜை கொன்னே போட்டுடலாமான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோவம். ஒரு அப்பா அம்மாவுக்கு வேற என்னதான் கோவம் வரும்? ஆனா இந்த முத்துராஜ் தான் இனிமேட்டு இவளோட வாழ்க்கை, இவன் கூட எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, இனிமேட்டு நம்மளோட பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது, வேற மாப்பிள்ளையும் வரமாட்டாங்கிறது கார்த்திகாவோட அப்பா அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால நீ முத்துராஜோட வீட்டுல போய் வாழ ஆரம்பின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை கூட்டிட்டு முத்துராஜோட வீட்டுக்கு போறாங்க. முத்துராஜோட வீட்டுல அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆல்ரெடி நம்மளோட பையன் கோவத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டாங்கிறது தெரிஞ்சிருச்சு. கார்த்திகாவோட வீட்டுல கார்த்திகாவை கூட்டிட்டு வரும்போது வீட்டுக்கு வெளியே அந்த கதவு கிட்ட ஒரு சுவர் மாதிரி எல்லாமே கூடி நிக்கிறாங்க. உங்க யாரையுமே நாங்க வீட்டுக்குள்ளார விட மாட்டோம், முத்துராஜ் வீட்டுல இல்ல, இருந்தாலும் அவன் வெளியே வரமாட்டான், உங்க பொண்ணை கூட்டிட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி தள்ளுறாங்க, துரத்தி விடுறாங்க. அந்த இடத்துல கார்த்திகாவோட அப்பா அம்மா இனிமேட்டு முத்துராஜ் தான் உன்னோட கணவர், கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்காட்டியும் அவன் வந்து உன்னோட புது மாப்பிளையும் கெடுத்து விட்டான்ல, இனிமேட்டு முத்துராஜ் கூட தான் நீ வாழணும், இந்த வீட்டுக்குள்ளார போன்னு சொல்லிட்டு கார்த்திகாவை பிடிச்சி தள்ளுறாங்க. இன்னொரு சைடு முத்துராஜோட வீட்டுல இந்த பொண்ணு எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம், கல்யாணத்துக்கு முன்னாடியே உடல் உறவு வச்ச பொண்ணு வேண்டாம், எவன் கூடயே பழகி இருப்பான்னு சொல்லிட்டு வெளியே தள்ளுறாங்க. அந்த பொண்ணோட நிலைமைய யாருமே அங்க யோசிச்சு பார்க்கல. ஒரு பக்கம் அப்பா அம்மா நம்மளை எப்படியாச்சும் தள்ளி விடணும்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அவனோட அப்பா அம்மா எப்படியாச்சும் நம்மளோட பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. நம்மளாம் என்ன ஒரு மாடு மாடுல எல்லாத்தையுமே வித்திட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் தள்ளி விட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை ஹேண்டில் பண்ற மாதிரி தான் அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு அந்த இடத்துல நினைச்சு பாருங்க. நம்மளோட வாழ்க்கையே ஒரு சிரிப்பாயிடுச்சு, எல்லாருமே நம்மளை பார்த்து எப்படி சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனசு எந்த லெவலுக்கு வேதனைப்பட்டிருக்கும். கார்த்திகா இது எல்லாமே தெரிஞ்சு முத்துராஜோட வீட்டுக்கு வரும்போதே கையில ஒரு பாய்சன் பாட்டிலோட தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நிறுத்தி ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க, இனிமேட்டு நான் முத்துராஜோட வீட்டுல தான் வாழுவேன், அவன் வேண்டான்னு சொல்லிட்டு நான் வேற ஒருத்தரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா அந்த வாழ்க்கையை அவன் வந்து கெடுத்துட்டான், இனிமேட்டு இவன் தான் என்னோட வாழ்க்கை, முத்துராஜோட வீட்டுல என்னை விடுங்க, இல்ல அப்படின்னா இதே படிக்கட்டிலே உக்காந்து நான் சாவரேன்னு சொல்லிட்டு ஒரு விஷ பாட்டில கையில வச்சுட்டு அப்படியே உக்காந்துட்டாங்க. போட்டோ பாத்தீங்கன்னா கூட அந்த பொண்ணு எவ்வளவு பாவமா அந்த இடத்துல உக்காந்துருக்காங்கிறது நல்லாவே தெரியும். கார்த்திகாவோட அப்பா அம்மாவுக்கு அப்போதான் திகிர்ன்னு இருக்கு, என்னோட பொண்ணு விஷ பாட்டில எடுத்துட்டு வர லெவலுக்கு நம்ம அவளை கேவலப்படுத்திட்டோமா, அவளை பத்தி நம்ம கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கணும், அவளால் இனிமேட்டு வாழவே முடியாது, கல்யாணம் மட்டும்தான் ஒரே வாழ்க்கையான்னு சொல்லிட்டு அவளை இந்த மாதிரி நம்ம ஒரு மிருகம் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கமேன்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா அம்மாவுக்கும் புரிஞ்சிருக்கு. நம்மளோட பொண்ணுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல இருக்கிற கிட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் முத்துராஜ் மேலையும் முத்துராஜோட குடும்பத்து மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டை தராங்க.
பொதுவாகவே முத்துராஜோட குடும்பத்தை எல்லாமே தெரியும், கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ஆரம்பிச்சாங்க. இது உங்களுக்குள்ளார இருக்க சண்டை தானே, இது குடும்பத்துல இருக்க பிரச்சனை தானே, இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்கல்ல, எதுக்கு அதை லீகலா கொண்டுட்டு வரீங்க, நீங்களே சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே அனுப்பிச்சுட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல போலீஸால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா கார்த்திகாவோட குடும்பம் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட்டிட்டு வந்து ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காங்க. முத்துராஜ் மேல நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவியா இல்லை நான் டிஎஸ்பி ஆஃபீஸ் போட்டான்னு கேட்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல வேற வழி இல்லாம முத்துராஜோட குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா கூட கார்த்திகாவோட வீட்டுல சும்மா இருக்கல. கண்டிப்பா இவங்கலாம் முத்துராஜோட வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு இருக்க காசு அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்ல இவங்க வேலை பார்ப்பாங்களான்னு கூட தெரியலையேன்னு சொல்லிட்டு அடுத்ததா டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத டிஎஸ்பி முதற்கொண்டு தெரிவிச்சிருக்காங்க. டிஎஸ்பி இந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒருத்தன் கேவலமா பண்ணி நம்ம ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரஷர் தந்திருக்காரு. அந்த பிரஷர் தந்த அடுத்த நிமிஷம் இவன் எவனா வேணாலும் இருந்துட்டு போட்டும், பெரிய பிசினஸ் மேனா, பெரிய இன்ஃப்ளூயன்ஸா, பொலிட்டிக்ஸ் இருக்கா, பொலிட்டிஷியனை தெரியுமா, எவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து கொத்தா அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அள்ளிட்டு போயிட்டாங்க. அவங்க மேல எல்லாத்து மேலயுமே ஐபிசி செக்ஷன்ஸ் படி கேஸ் போட்டிருக்காங்க. முத்துராஜ் மேல மட்டும் போட்டிருக்க கேஸை பார்த்தா கடைசி வரைக்கும் இனிமேட்டு அவன் ஜெயில விட்டு வெளியவே வராத மாதிரி தான் கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் சொல்லிட்டு ஒரு 6-7 செக்ஷன்ஸ் பக்கம் அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாள் முத்துராஜ் ஆகட்டும், முத்துராஜோட ஃபேமிலி எல்லாமே ரிமாண்ட் ஆகி ஜெயில தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன தண்டனை கிடைக்கும், அடுத்ததா போலீஸ் சார்ஜ் ஷீட் எப்போ ஃபைல் பண்ணுவாங்க, எப்போ கோர்ட்ல கேஸ் நடக்கும், இவங்களுக்கு இருக்க காசுக்கு எந்த அட்வொகேட் வந்து அங்கே இடத்துல உட்காருவாங்க, எப்படிலாம் வாதாடுவாங்கன்னு சொல்லிட்டு வெவ்வேறு அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஒரு பக்கம் கார்த்திகாவோட நிலைமை எப்படியாச்சும் நமக்கு நீதி கிடைக்கணும், நம்மளோட பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா அம்மா முதற்கொண்டு போராடிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட வாழ்க்கை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இப்ப முத்துராஜ் எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் பண்ணியிருக்கான், அவன்லாம் ஒரு மனுஷன் தானா இல்ல ஆம்பளையா அப்படிங்கிற டவுட்டே கண்டிப்பா உங்களுக்கு வரும். பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க ஆம்பளைங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து பெண்களோட உடம்பையும் பெண்களோட மனசையும் காப்பாற்றுறதுக்கு தான், அவங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக் விடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆம்பளைங்களாம் தெரிஞ்சிட்டு இருந்தா பெண்கள்லாம் எங்கே போவாங்க? இந்த மாதிரி ஆம்பளைங்களாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனால ஒரு ஆம்பளையா இருக்கிறதுக்கே நமக்குலாம் கேவலமாக தான் இருக்குது. எதுக்குறா இந்த மாதிரி ஆணா பிறந்திருக்கும், எதுக்குறா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜீவனா பிறந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆண் பிறவியே ஒரு கேவலமான பிறவியாக தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க ஒரு அப்பா அம்மாவா இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் தான் அவனெல்லாம் வெட்டியே போட்டிருப்பேன். ஒரு பொண்ணு இந்த மாதிரி கேவலப்படுத்தணும், ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஏமாத்தணும்னா இந்த உலகத்துல வாழவே வேணாம், என்னோட வீட்டுல நீ வாழவே வேணாம்னு சொல்லிட்டு வெட்டியே போட்டிருப்பேன். ஆனா அந்த முத்துராஜோட அப்பா அம்மா எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அந்த பொண்ணை பத்தி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல, அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கும் ஒரு அப்பா அம்மா இருக்கு, அதுக்கும் ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவா இருந்து முத்துராஜோட ஒரு அம்மா யோசிச்சாங்களா? ஒரு அம்மாவா இருந்து ஒரு தங்கச்சியா இருந்த அந்த வீட்டில் இருக்கிற எந்த பொம்பளைங்களுமே வந்து அந்த பொண்ணை பத்தி யோசிக்கவே இல்லை. எதனால இந்த மாதிரி அவ்வளோ ஒரு செல்ஃபிஷா இருக்காங்க அப்படிங்கிறது புரியவே மாட்டேங்குது. ஒரு பெண்ணோட மானத்தையும் தாண்டி அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை அவங்களோட மரியாதை பெருசா போயிடுச்சா? அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பெண்கள் இந்த மாதிரி விஷயத்தால பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இல்லை எத்தனை பெண்கள் உங்களோட போட்டோஸ், உங்களோட பிரைவேட் பிக்ஸ், நியூடிட்டி இந்த மாதிரி விஷயங்களை வேற யாரோ நபருக்கு, உங்களோட லவ்வருக்கோ இல்லை தேர்ட் பர்சனுக்கோ ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்குள்ள இப்போ ஒரு பயம் இருக்கு, இல்லை அவங்க பிளாக்மெயில் பண்றாங்க, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். ஒரு பெண்ணோட கௌரவமும் சரி, ஒரு பெண்ணோட மானமும் சரி அவங்களோட உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லை அப்படிங்கிறத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் அவங்கள திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னா அவங்க எந்த லெவலுக்கு சாதனை பண்றாங்க, அதே தான் ஆணுக்கும். ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு மனுஷனா இருந்தாலும் அவங்க எந்த லெவலுக்கு சாதிக்கிறாங்கிறத வச்சுதான் எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த பொண்ணோட உடம்பு இப்படிலாம் வந்திருக்காமே, வேற ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறது வந்திருக்காமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேவலமா பார்ப்பாங்க. பார்த்தீங்களா? அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறவங்களும் நிறைய பேர் கேவலமா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க உங்களோட உடம்ப பார்ப்பாங்க, அடுத்தது வேற பொண்ணோட உடம்ப அவங்க நாளைக்கு பார்ப்பாங்க. இதே தான் அவங்களோட வாழ்க்கையா இருக்கும். அவங்களுக்காக உங்களோட லைஃப்பை தியாகம் பண்ணிக்கிட்டு நீங்க உயிரை விண்ணுமா? உங்களோட லைஃப் எல்லாத்தையுமே விட்டுட்டு சந்தோஷத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்க ஒரு ரூம்குள்ளார உட்காரணுமாங்கிறத யோசிச்சு பாருங்க. இதை நான் இந்த லெவலுக்கு கிளியரா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வீடியோல நான் கார்த்திகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை சொல்றேன் பாத்தீங்களா, இந்த கார்த்திகாங்கிற பேரு ஒரு கற்பனையான பேர் தான். அந்த பெண்ணோட போட்டோவும் வெளியே இல்லை, அந்த பெண்ணோட பேரும் வெளியே இல்லை. ஆனா அந்த பெண் என்ன மாதிரி ஒரு துரோகத்தை அனுபவிச்சிருக்காங்க, என்ன மாதிரி ஒரு விஷயத்த இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த கார்த்திகா
என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வீடியோ பார்க்கும்போது வீட்டை விட்டு வெளியே வந்து எனக்கு இருக்கிற மானம் நான் வைக்கிற சாதனை பொறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். இந்த மாதிரி எத்தனை பெண்கள் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, தயவு செய்து வெவ்வேறு தப்பான விஷயங்களா எடுக்காம, இனிமேட்டு இவன் தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு காலையும் போய் விழுவாம, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படிங்கிறத நினைச்சு கொஞ்சம் போராடுங்க. உங்களோட வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. அதே மாதிரி எந்த பெண்மணியாக இருந்தாலும் சரி, உங்களோட காதலர் ஆகட்டும், யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய முக்கியமானவராக இருந்தாலும் சரி, உங்களோட நியூடிட்டியை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் செக்ஸ் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா யார் கூட வேணாலும் உங்களோட விருப்பம் இருந்துச்சுன்னா உடலுறவு வைக்கலாம் அப்படிங்கிற சட்டம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஒருத்தன் கூட உடலுறவு வைக்கிறதாகட்டும், ஒருத்தவனை லவ் பண்ணுறவங்களாகட்டும், அவனை உண்மையானுமே நீங்கள் நம்புறீங்களா, அவன் யார் எப்படிப்பட்டவங்கிறத எத்தனை வருஷம் ஆனாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, என்றைக்குமே உங்களோட நியூடிட்டியை ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் ஷேர் பண்ணாதீங்க. அவன் நல்லவனாக இருந்தாலும் அவனோட ஃபோன்லேருந்து வெளியே போகிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும் போது அதுக்குள்ளார என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லை. ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ ஷேர் பண்ணும் போது நடுவில் என்னென்னலாம் நடக்குதுன்னு நமக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இந்த மாதிரி தெரியாமல் ஏகப்பட்ட நியூடான ஃபோட்டோஸ் ஆகட்டும், எத்தனையோ பேரோட ப்ரைவேட் பிக்ஸ் காதலனுக்கு தெரியாமையே வெளியே போயிருக்கு. எவ்வளவோ சைபர் அட்டாக்ஸ் நடந்திருக்கு. அதனால எத்தனையோ பெண்கள் வாழ்க்கை போயிருக்கு. அதனால தான் நீங்கள் தயவு செய்து இந்த விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்கிறத நான் இத்தனை தடவை சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பாய்.